அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நாயகி திருமதி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த புனிதமான ரமலானுடைய இஜ்திமாவினுடைய இரவு நேர தாலீமுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீது மன்னிடம் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக என் இதயம் கனிந்த சலாத்தினை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹ்வின் கிருபையால் தொடர்ச்சியாக நாம் குர்ஆன் ஷரீஃபில் கூறப்பட்டுள்ள உயிரினங்கள் சம்பந்தமான செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அந்த உயிரினம் என்பது தவளை. தொடர்ச்சியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்களுக்கு கொடுத்த சோதனையை லைனா சொல்கிறான். வாரிசல்னா அலைஹிம் அத்தூஃபான், நம்ம என்ன செய்தோம், வெள்ளங்களை அனுப்பினோம், அதே மாதிரி வெட்டுக்கிளியை அனுப்பினோம், பேனை அனுப்பினோன்றதுல அடுத்து வரியில் என்ன செய்யலாம், அடுத்த சோதனையாக தவளையை நாம் அனுப்பினோம்ன்றான். தவளையை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த தவளை என்பது ரெண்டு இடத்துல வாழக்கூடிய உயிரினங்களில் உள்ள ஒரு உயிரினம். அது நீர் மற்றும் நிலத்தில் வாழக்கூடிய ஒரு உயிரினமாக இது இருக்குது. இதனுடைய பின்னங்கால் நல்ல நீளமாகவும் அது நீச்சல் அடிப்பதற்கு வசதியாகவும் நிலத்தில் தூரமாக தாவுவதற்கு வசதியாகவும் அதனுடைய வடிவமைப்பு என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. தென் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சில வகை தவளைகள் மட்டும் விஷம் வாய்ந்த நஞ்சுடையதாக என்ன செய்து பார்க்கப்படுகிறது. சில வகை தவளைகள் கூடு கட்டும் வழிமுறையும் ஃபாலோ பண்ணுது. அண்மையில் கூட கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவில் கூட ஒரு அரிய வகை தவளை கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு இனத்தை புதுசாக என்ன செஞ்சுருக்காங்க, அதனுடைய இனங்களில் புது இனமாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆய்வில் என்ன செஞ்சிருக்கிறது, அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தவளை இனமாகிறது உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் வாழத்தக்கதாக இருக்குது. அது சூடான பகுதியாக இருக்கட்டும், எப்படி எழுதப்படுதுன்னு சொன்னால் உங்களுக்கு வெப்ப வலய பகுதி முதல் ஆர்டிக்கின் கீழ்ப்பகுதி வரை உண்டான ஃபுல் ஐஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட தவளை வாழ்வதற்கு ஏதுவான உடல் அமைப்பு அது என்ன செஞ்சிருக்கு, பெற்றுக்கொண்டிருக்கிறது என்பது நமக்கு என்ன செய்யுது, ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தோராயமாக பார்க்கும்போது 6300க்கு மேலான தவளை இனங்கள் இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக ஆய்வில் என்ன செய்யப்பட்டிருக்கு, பதியப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு செய்தி நமக்கு என்ன ஆச்சரியம் ஊட்டுதுன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இரு வாழ்வினங்கள், அது ரெண்டு தரை நீரில் வாழக்கூடிய மொத்த இனத்தில் 88% இந்த 6300 அவங்க தவளை தான் அதிகபட்ச பெர்சன்டேஜ் என்ன செய்யுது இருக்கு. மிச்சம் உள்ளது தான் முதலை மற்றும் உண்டான விலங்கினங்களாக இருக்கும் என்பதாக நமக்கு புரிய வருது. ஆனால் இப்படி வகைகள் இருந்தாலும் இதில் ஒரு சில இனங்கள் மரத்துக்கு அடியிலையும் அல்லது தரைக்கு கீழே பூமிக்குள்ளேயும் கூட வாழக்கூடிய சில தவளை இனங்களும் இந்த 6300ல் நமக்கு என்ன செய்யுது கிடைக்கிறது. பொதுவாக இந்த தவளை இனம் ஒரு பெண் தவளை நல்லா வளர்ந்த பிறகு இது கிட்டத்தட்ட ஒரு முறையில் தன்னுடைய வாழ்க்கையில் 50,000 முட்டைகளை தவளை இடக்கூடிய சக்தி இருக்கு. நீரில் தான் இந்த தவளை என்ன செய்து முட்டையிடுது. 50,000 முட்டைகள் என்ன செய்து படுது. அந்த ஒவ்வொரு முட்டையும் முதல்ல ஒரு மீன் மாதிரி அது உருவெடுத்து பின்னாடி தவளை என்ன செய்து மாறுதுன்றத இதனுடைய வாழ்வியல் சுழற்சி முறை நம்மளால பார்க்க முடியுது. இதில் ஸ்பெஷலி இதனுடைய கண்கள் என்று ஆய்வுகள் சொல்லுது. என்னன்னா உடம்பு விட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கும். ஆனால் இறைகளை சாப்பிடும்போது தன்னுடைய ஓட்டுக்குள்ள கண்கள் என்ன செய்யுது உள்ளே கொண்டு போகுது. இந்த கண்ணுடைய சக்தி என்னன்னா ரொம்ப லாங் சைட் இதுக்கு சாத்தியமாகுது. நைட் விஷனும் என்ன செய்யுது இந்த தவளைகளுடைய இனத்திற்கு கண் பார்வை இரவு நேரத்தில் அவ்வளோ அக்யூரேட்டாக பார்க்க முடியும் என்ற ஆய்வுகளை நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லித்தராங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்திற்கு சோதனையாக அனுப்பினான் அல்லவா. அப்போ தஃப்சீர்கள் என்ன செய்கிறாங்க, இப்படி எழுதுறாங்க. என்னன்னா ஃபமலத்தில் புயூத் வல் அத்இமா வல் ஆனியா, அவங்களுடைய வீடுகள், அவங்களுடைய சாப்பாடு, அவங்களுடைய பாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே தவளை வந்துருச்சு. மொத்தத்தில் எங்கே பார்த்தாலும் தவளை. எக்ஷிஃபு அஹதுன் சௌபன் வலா துஆமன், அது எந்த ஒரு ஃபலா எக்ஷிஃபு அஹதுன், எந்த ஒரு மனிதனும் ஒரு சாப்பாடை எடுக்கலான்னு உணவு எடுத்தாலோ அல்லது ஒரு துணியை பிரிக்கலான்னு ஒரு துணியை பிரித்தாலோ அல்லது எந்த ஒரு பொருளில் கை வச்சாலும் அங்கே தவளையை தான் அவர் பெற்றுக்கொள்வார். வேற எதையுமே பார்க்க முடியாது. எதை எடுத்தாலும் தவளை, எதை தொட்டாலும் தவளை என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மாற்றி ஒரு சோதனையை கொடுத்தான். அது தாங்க முடியாமல் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட மீண்டும் மண்டியிட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு சொன்னார்கள். மன்னிப்பு கேட்டு மீண்டும் நார்மல் நிலைக்கு வந்தார்கள். அதற்கு பிறகும் அவர்கள் தவறு செய்தார்கள். அதுக்கு வேறொரு தண்டனை அல்லாஹ் அனுப்பியதாக அடுத்து என்ன செய்யலாம் தொடர்ச்சியாக சொல்றான். இன்னும் அடுத்தடுத்து குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்பட்ட உயிரினங்களை பற்றி நாம் தினமும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.